ஏராளமான சொத்துக்களையும் செல்வங்களையும் பெற்றிருந்த 4 பேர் தாங்கள் மோட்சம் அடைய வேண்டும், மோட்சம் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு துறவியிடம் செல்லுகிறார்கள். அந்த குரு சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்துவிட்டு அந்த 4வரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வீட்டுக்கு போய் 1 மாதம் கழித்து திரும்பி வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அந்த துறவி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அடுத்த முறை நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுள் ஒருவர் இருக்க மாட்டார் அப்படி என்று சொல்லி அனுப்புகிறார். வீட்டுக்கு போகிறார்கள். 1 மாதம் கழிந்து விட்டது. 1 மாதம் கழித்து மீண்டும் அந்த 4வரும் திரும்பி வருகிறார்கள். உங்களுள் ஒருவர் இருக்க மாட்டார் என்று அந்த துறவி சொன்னார். ஆனால் 4வரும் திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது அந்த துறவி அவர்களை பார்த்து கேட்டார், கடந்த 1 மாதம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று அவர்களை வினவ அவர்கள் சொன்னார்கள், உங்களுள் ஒருவன் இருக்க மாட்டான் என்ற நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையானது எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைத்து நினைத்து குழம்பி ஒவ்வொருவரும் அது நானாக இருக்குமோ என்று நினைத்து அந்த பயம் எங்களை ஆட்கொண்டது. நான் இறந்து போனால் உடனே நரகத்துக்கு தான் போவேன் என்ற அந்த அச்சம் என்னை ஆட்கொண்டதினாலே எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் கடினப்பட்டு உழைக்க ஆரம்பித்தோம். அடுத்தவர்களோடு நாங்கள் சண்டையிட்டவர்களோடு நாங்கள் சமாதானம் செய்து கொண்டு சமாதானமாக வாழ்ந்தோம். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினோம். நாங்கள் உழைத்து சம்பாதித்த எங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவினோம். யாரையும் நாங்கள் புண்படுத்தாமல் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ வழிகளை தேடிக்கொண்டிருந்தோம் என்று கூறினார்கள். இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த துறவியானவர், நல்லது, இப்படியே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் மோட்சத்திற்கு போவீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலும் நம்முடைய உலக வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்.